நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். நேற்று மாலையில ஆண்டவர் இந்த செய்தியை பேசும்படி நினைவில் கொண்டு வந்தார். சுயாதீனம் அப்படின்னா ஃப்ரீடம், லிபர்ட்டி. அடிமைத்தனம் கட்டிலிருந்து ரட்சிப்புக்குள்ள வரும்போது நம்ம விடுவிக்கப்பட்டுட்டோம். கிருபை 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 கிருபைன்னு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பேதுருவை கொண்டு எழுதும்போது அதை நீ துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராதே என்று சொல்லுகிறார். இப்போ உன் மேல நுகம் கிடையாது, உன் மேல கட்டு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் மீட்கப்பட்ட அத்தனை பேரையும் மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து, மேகத்து கீழே வைத்து வழி நடத்தி சீனாய் மலையில கொண்டு வந்து பிரமாணத்துக்கு கீழே அடைத்து போட்டார். அது வரைக்கும் எது பாவம் எது பாவம் இல்லை ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது, ஐயோ நம்ம செஞ்சிட்டு இருந்தது நிறைய என்னதான் பாவம். இப்படி செய்தா இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட், இதை செய் இதை செய்யாத என மோசையை கர்த்தர் மலையில கொண்டு வந்து நிறைய கொடுத்துட்டார். அதற்கு கீழே அடைக்கப்பட்டது போல இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள்ள வந்தபோது அவர்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு நிலை. கிருபை கழுத்திலிருந்து ஒரு பெரிய நுகத்தை எடுத்தா எப்படி இருக்கும்? 18 வருட கூனியாகிய ஸ்திரீ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு விடுதலை. இப்ப விடுவிக்கப்பட்டுட்டோம். என் மேல எந்த நுகமும் கிடையாது, எந்த கயிறும் கிடையாது, எந்த கட்டும் கிடையாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், இனி உன்னை யாரும் அடிமைப்படுத்தல, இனி உன்னை யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. இப்ப நீ பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சுயாதீனம் இருக்கிறது அல்லவா, இதை தேவன் உனக்கு எதற்கு கொடுத்தார் தெரியுமா? உன் இஷ்டம் போல் வாழ்வதற்கு அல்ல, துர்க்குணத்துக்கு மூடலாய். அதாவது நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்ன மன்னிச்சிட்டார் என்று துர்க்குணத்துக்கு மூடலாய் நீ பெற்றிருக்கிற சுயாதீனத்தை பயன்படுத்தாமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ரியல் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் இல்லை. நான் யாரையும் சார்ந்து வாழ மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், என் கால் என் கை என் பலன் என் நினைவு, இப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உண்மையான கிறிஸ்டியன் லைஃப், உண்மையான சுதந்திர வாழ் யார் தெரியுமாங்க? தகப்பனை சார்ந்து வாழ்கிறவன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் சொத்து கேட்கிறான். ஆனா தகப்பன் என்ன செய்கிறார் என்றால், சொத்தை பிரித்து இளையவனுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, இருவருக்குமாக கொடுக்கிறான். இன்னும் சொல்லணும்னா சேஷ்ட புத்திர பாகம் மூத்தவனுக்கு. அப்ப இளையவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை விட அதிகமா யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும்? மூத்தவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப 2 பேருக்கும் அவங்களுக்குன்னு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு, அவங்களுக்குன்னு பணம் வந்துட்டு, அவங்களுக்குன்னு எல்லாமே வந்துட்டு. இப்போ இளையகுமாரன் என்ன பண்றான் அப்படின்னா, தகப்பனை விட்டு தூரம் போகிறான். அவன் சர்வை பண்றதுக்கு, அவன் வாழ்வதற்கு, இப்ப அவன் இஷ்டம் போல செய்வதற்கு அவனுக்கு முன்னாடி டோர் ஓப்பனா இருக்கு. அது போலதான் மூத்த குமாரனுக்கும் டோர் ஓப்பனா இருக்கு. ஆனால் மூத்த குமாரன் என்ன பண்ணுகிறான் என்றால், தகப்பனோடவே இருக்கிறான். 2 பேருடைய லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இளைய குமாரன் என்ன பண்ணினாலும் கேட்கிறதற்கு யாரும் இல்லை. ஆனால் மூத்த குமாரன், நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவனால் எடுத்து வாசிக்கல, நேரம் வேகமாய் பறந்து கொண்டிருக்கிறது. மூத்த குமாரன் இளைய குமாரன் வந்த செய்தி கேட்டு ரொம்ப கோவிச்சிட்டு வெளியே நிற்பார்.
வெளியே நிற்கும் போது மூத்த குமாரன் தகப்பனிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார், என் நண்பர்களோடு நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லையே என்கிறார். ஏன்? சொத்து பிரிக்கும் போது கொடுத்தார்ல, அதுக்கு ஏன் இப்போ அப்பா கிட்ட வந்து அதை சொல்லி ஃபீல் பண்ற? என்ன அப்படின்னா, அப்பாவை இன்னும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஹோட்டலுக்கு போகணுமா வேண்டாமாங்கிறது டிசைட் பண்றது நானா இருக்க கூடாது, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவரா இருக்கணும். அவர் நோன்னா என் கையில காசு இருக்கு நான் போவேன், நோ. இளையகுமாரன் அப்படி அல்ல. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி வேசிகள் இடத்தில் தன் ஆஸ்திகளை அழித்து போடுகிறான். கேட்டா சொல்லுவான், கிருபையினால என் கையில காசு இருக்கு, கிருபையினால என் முன்னாடி எல்லா டோரும் ஓப்பனா தாங்க இருக்கும். அதுதான் இயேசு சொன்னார், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமா இருக்குமா. தப்பு பண்றதுக்கு 1000 வழிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஜீவனுக்கு போகும் வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த ஒரே வசனத்துல ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். பாருப்பா, உனக்கு நீ பெற்றுக்கொண்டது உண்மையான ஃப்ரீடம், உண்மையான விடுதலை. இனி உன்மேல் அடிமைத்தன நுகம் இல்லை, உண்மையில் எந்த கட்டும் இல்லை. ஆனால் அந்த சுயாதீனம் உனக்கு கொடுக்கப்பட்டது நீயா உன்னை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்பதற்காக. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் என் காதில் கேட்குமானால் நான் சேஃப் சோன்ல டிராவல் பண்றேன் என்று அர்த்தம். நான் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில சென்று விட்டேன் என்ற அர்த்தம். தாவீது சவுலுடைய வஸ்திரத்தில் ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணுவார். அப்படி கட் பண்ணதுமே அவருடைய இருதயம் அடித்ததாம், நெஞ்சு அடிச்சுட்டே இருக்கு, தாங்க முடியல. கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அவரை கொன்றுங்க. உண்மையிலே தாவீது சவுலை கொன்னா கூட தப்பு கிடையாது, ஏன்னா இல்லைன்னா சவுல் தாவீதை கொண்டு விடுவான். ஆனாலும் சவுலினுடைய ட்ரெஸ், இது சவுலுக்கே தெரியாது. ட்ரெஸ்ல ஒரு போர்ஷன், சில டைம் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு வரோம், கிழிஞ்சதே நமக்கு தெரியாது. கூட இருக்கிற யாராவது, ஏன்னா அதை பார்க்கறதுக்குன்னு கிருபை பெற்று 4 பேர் நம்ம கூட இருப்பாங்க. கிழிஞ்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? ஐயோ நான் கவனிக்கலையே, தெரியாது. ஆனாலும் தாவீதுடைய நெஞ்சு அடிக்குது, பயங்கரமா அடிக்குது. இதே தாவீது பால்கனியில ஒரு நாள் உலாவுவார். மேல பார்க்க வேண்டிய கண்ணு கீழே பார்த்துச்சு. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் தாவீது 55வது சங்கீதத்தில் சொல்றார். ஈவினிங் டைம் தாவீதுனுடைய பிரேயர் டைம். இப்போ பிரேயர் பண்ணதான் பால்கனிக்கு போறாரு. கொஞ்சம் பிரேயர் கட்டாச்சு, கண்ணு மேலே போக வேண்டிய கண்ணு கீழே போச்சு. ஒருவேளை ஜெப கட்டானா கூட ஆபத்து. அது தாவீது கூட விட்டு வைக்கல. நம்ம என்ன சேர்த்து ஜெபம் பண்ணிடலாம் நினைக்கிறோம். சேர்த்து சர்ச்சில் ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வரட்டும், சேர்த்து நீங்கள் 1 மாசத்துக்கு சேர்த்து 1 நாள் சாப்பிடுங்க. அடுத்த வாரம் சபையில் உங்களுக்காக ஜெபம் தான் நடக்கும். நேரம் மேலே பார்க்க வேண்டிய கண்ணு கீழே பார்த்துச்சு, நெஞ்சு அடிக்கல. தப்பு பண்ணிட்டான், நெஞ்சு அடிக்கல. உரியாவின் மனைவி என்பதை அறிகிறான். உரியாவை யுத்தத்தில் முன்னிறுத்தி கொலை செய்ய திட்டம் போடுகிறான், நெஞ்சு அடிக்கல. அதையும் செஞ்சிட்டான். ஒரு காலத்துல சவுலுடைய ட்ரெஸ் லைட்டா கட் பண்ணப்போ அவனால தூங்க முடியல. ஒரு சின்ன சின்ன காரியம் செய்தப்போ, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சின்ன 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 சினிமா பாட்டு லைட்டா காதுல கேட்டாலே நெஞ்சு என்ன பண்ணுது? அடிக்குது. இப்ப சென்னையில சர்ச்சிலே சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான், ஒன்னும் அடிக்க மாட்டேங்குது. உயிர் உள்ளவனா இருந்தும் செத்தவன் நெஞ்சடிக்கல. உரியா செத்துட்டான், நெஞ்சடிக்கல. உரியா செத்த செய்தி கேட்டு பத்சேபாவை கொண்டிட்டு வர, நெஞ்சடிக்கல. உரியாவுக்கு தாவீதுக்கு ஒரு பிரச்சனை கேட்கறதுக்கு ஊரே வரும். உரியாவுக்கு ஒரு பிரச்சனை கேட்கறதுக்கு யாரும் வரல. ஆனா நீதி செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார்.
உனக்கு ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு யாரும் வரலன்னு சொல்லிட்டு கலங்காத. உனக்கா இறங்கி வந்து யுத்தம் பண்ணுகிற ஒருவர் பரலோகத்தில் இன்றும் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் வந்தாச்சு. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசியை வச்சு அடின்னு அடிக்கிறார். தாவீது சமூகத்துக்கு போறான். அவனால தாங்க முடியல. அவனால இப்ப அவன் கம்பேர் பண்ணி பார்க்கறான். தாவீது என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த ராஜ்யபாரத்தை விட்டு என்ன எடுத்துறாதீங்கன்னு சொல்லல, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க. ஏன்னா அப்பதான் அந்த ரியாலிட்டி அவர் உணர்றார். நான் ரொம்ப டேஞ்சரான சோன்ல நிக்கிறேன். நான் எப்படி இருந்தேன்? வனாந்திரத்திலையும் காட்டிலையும் இருந்த போது நல்லா தானே இருந்தேன். இந்த அரண்மனையில் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தப்பு பண்ணியும் ஏன் எனக்கு உணர்வே வரமாட்டேங்குது? இவ்வளவு பாவம் செய்தும் ஏன் என் நெஞ்சு அடிக்கல? அன்னைக்கு சவுலனுடைய வஸ்திரத்தை லைட்டா கிழிச்சதுக்கு என்னால தாங்க முடியலையே. இன்னைக்கு இவ்வளவு துணிகரமான காரியம் செய்தும். அப்பதான் கெஞ்சுறான், ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டீங்களா? உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடாமலும் உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அந்த ஜெபத்தினுடைய பலன் என்ன தெரியுமாங்க? அதன் பிறகு தாவீது தன்னுடைய மரணம் அடையும் நாள் மட்டும் அவரையே சார்ந்திருந்தான். அவரையே சார்ந்திருந்தான். எனவே தான் பைபிள்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர தாவீது கர்த்தருடைய பார்வையில எப்படி நடந்தானா? செம்மையானவனாக. இந்த மூத்த குமாரன் வந்து ஃபீல் பண்றான், எனக்கு இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு நாள் டின்னர் போறதுக்கு, ஒரு நாள் சந்தோஷமா போறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையே அப்படி சொல்லும் போது அந்த தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொல்லும் பதில் என்ன தெரியுமா? மகனே, நீ எப்போதும் என் கூடவே இருக்கிறப்பா. என் கூடவே இருக்கிறவனை அவன் இஷ்டப்படி என்னால விட முடியாது. நீ எப்பவுமே என் கூடவே இருக்கிற. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? ஏன் உனக்கு தான் நான் பங்கு பிரிச்சு தந்தேன் அப்படிதானே சொல்லியிருக்கணும். என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறார் தெரியுமா? ஜெயிக்கிறவனாக. நான் ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, அவர் கூடவே இருக்கணும். அவர் கூட இருக்கணும்னா நான் செய்ய வேண்டிய பிரதானமான ஒண்ணு இருக்கு. இயேசு செய்த காரியம் என்ன? இயேசு செய்தார்? அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். பிதாவுக்கு சமமானவர். ஏற்கனவே பிள்ளையா தான் இருக்கிறார், பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, நான் நோ சொல்லாம ஒபே பண்ணணும்னா நான் யாரானா மட்டும்தான் முடியும் தெரியுமா? அடிமையான மட்டும்தான். பிள்ளையா உரிமை பாராட்டணும், அடிமையா அர்ப்பணிக்கணும், மணவாட்டியா ஆயத்தமாகணும், நண்பனா பழகணும். இதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. உரிமை பாராட்டுறது பிள்ளையா எங்கேயோ நின்றல்ல, பக்கத்துல வந்து தோல்ல ஏறி உக்காந்துருது உரிமை பாராட்டணும். ஆனா அர்ப்பணிக்கிற விஷயத்துல இந்த அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஆப்ஷன் உண்டு. இன்னைக்கு என்னமா காலைல பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு இட்லி. என்னமா இட்லி? தோசை இல்லையா? ஒரு பிள்ளை கேட்பான். இன்னைக்கு என்னமா பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு ரவை. இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்மா. பிள்ளை கேட்பான். ஆப்ஷன் இருக்கு. ஆனா அடிமைக்கு அப்படி கிடையாது. என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்குவாங்க. ஆபிரகாமே அப்படி கூப்பிட்டா ஆபிரகாம் எப்படி சொல்லுவார் தெரியுமா? எஸ், நான் தான் விசுவாசிகளின் தகப்பன். அப்படி இல்லை, அடியேன். சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டா சாமுவேல் எப்படி சொல்லுவார் தெரியுமா? அடியேன், அடியேன். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகிய மரியாள் எப்படி ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. இயேசு இதை காட்டித்தாரார். ஆனா ஆண்டவர் நம்மளை கம்பல் பண்ணி அடிமைகள் ஆக்க விரும்பவில்லை. நானாக. ஃபாதருடைய ஒரு அழகான பாட்டு உண்டல்லவா? அடிமை நான்
ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். தேவனுக்கு யார் அடிமைகளாய் தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தோற்று போக தேவன் விடவே மாட்டார். சக்சஸ்ஃபுல்லா லைஃபை ரன் பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லா லைஃபை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறது, தேவனுக்கு அடிமைகளாயிருங்க. மீன் பிடிக்கிறதுல தோற்று போன பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவதற்கு காரணம் காலில் விழுந்து கிடக்கிறான், இயேசுவின் காலில் விழுந்து கிடக்கிறான். சபையை இடிக்க காரணமான பவுல சபையை கட்டி எழுப்ப காரணமாக்கினது என்ன அப்படின்னா அவர் காலில் விழுந்து கிடக்கிறான். ரெண்டே கேள்விதான் கேட்கிறார் பவுல் இயேசு கிட்ட. அதுக்கப்புறம் நோ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர் யார்? ஏன்னா அவனுக்கு தெரியல யாருன்னு, இயேசு யாருன்னு தெரியலையா, அறிய கேட்டுட்டே இரு, அறிந்து கொள்ள கேட்டுக்கொண்டே இரு. நீர் யார் அப்படிங்கிறான், தெரியல. நீ துன்பப்படுத்தின இயேசுன்னா பாருங்க. அடுத்த கேள்விக்கு, நான் என்னப்பா பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்? அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அங்கிருந்து என்ன சொல்லப்படுகிறதோ அது அப்படியே. இப்படி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம லைஃப் ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன். இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல என்னோடு கூட. தேவனுக்கு அடிமையாய் ஒருவன் ஒப்பு கொடுக்கிறானா அவன் அடிமை அல்ல, அவன் ராஜா வீட்டு பிள்ளை. தேவனுக்கு அடிமையா எவன் ஒருவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனை கொண்டுதான் சத்ருவின் தலையை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நசுக்குவார். அவனுக்கு மேலதான் சத்ருவினுடைய போக்கஸும் இருக்கும், அவன் மேலதான். தேவனுக்கு அடிமைகளாக இருக்க நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு அடிமையா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, மற்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். இயேசு சொன்னார் 2 எஜமான்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்கு நான் அடிமையா இருக்கணும்னா நான் வேற எதுக்குமே அடிமையா இருக்கக்கூடாது. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எங்க இருந்துச்சு தெரியுமா? எகிப்துல இருந்துச்சா, எகிப்துக்கு வெளியே இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. கரெக்டு தான், சத்தமா சொல்லுங்க. வெளியே இருந்துச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ வெளியே வா. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்ததும் அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாங்க. எகிப்துல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி வெளியே வராங்க. நேரம் எங்க வந்து நிக்கிறாங்க? மேகத்துக்கு கீழே. எஸ், பார்வன் என்ன பண்றான்னா தந்திரமா உள்ள பிடிச்சு வைக்க பார்க்கறான். ஆரம்பத்தில் உன் தேவன் யாருன்னு கேட்கிறான். அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறான். ஆண்டவர் அவர் விரலை காட்ட ஆரம்பிக்கும் போது இங்கெல்லாம் தளர்ந்தாச்சு. மொத்த மந்திரவாதிகளுடைய மந்திரமும் புஷ்ஷுன்னு ஆயிட்டு ஆண்டவருடைய ஒரே ஒரு விரலை மட்டும் காட்டினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விரலை காட்டினார், மொத்தம் எல்லாம். இப்போ பார்த்தா இவங்களை விட்டுறக்கூடாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீங்க இங்கேயே ஆராதிக்கலாமே, இங்கேயே ஆராதிக்கலாமே. அதாவது நீ என்ன வேணாலும் பாடிக்கோ, உன் மேல சிங்காசனத்தில் யார் இருப்பா? பார்வோன் இருப்பான். அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் ஆராதிக்க சத்துரு தடுக்கவே மாட்டான். நீங்க 6 நாள் பாவம் செஞ்சுட்டு 7வது நாள் சர்ச்சில் வந்து ஆராதிங்க, துதிங்க, என்னவும் பண்ணுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். காயினுக்கு இல்ல தொந்தரவு, ஆபேலுக்கு தான் தொந்தரவு வரும். ஏன்னா பாவம் வாசற்படியில் படுத்திருக்குங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அப்படின்னா அது பதுங்கி இருக்குது, பதுங்கி இருக்குது. காயின் வெளியே போகும்போது கூட வந்துடும்.
நீங்க 6 நாள் உங்க கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடந்துட்டு 7வது நாள் வந்து ஆராதிங்க, உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடையாது. ஆனா எகிப்தை விட்டு இன்று கண்ட எகிப்தியனை இனி வேண்டாம், எகிப்து வேண்டாம் அப்படி சொல்லி நீங்க வெளியே வர்றீங்க தெரியுமா? நீங்க நேரம் எங்க வந்து மாட்டுறீங்க அப்படின்னா, அந்த மேகத்துக்கு கீழே அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இப்போ இஸ்ரவேலர்களை எப்படி வெளியே கொண்டு வந்தார்னா, கொண்டு வருவதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று விரும்பினார்கள். அவங்க சும்மா அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. கர்த்தர் நினைத்தார், இறங்கினார், விடுவித்தார் இல்லை, அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னா நான் அதை விரும்பணும், நான் அதை விரும்பணும். ஆண்டவரே, பவுல் சொன்னார்ல, நிர்பந்தமான மனிதன் நான். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? நான் விரும்பாம எனக்காக எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம், எங்க பேரண்ட் ஜெபம் பண்ணலாம், யார் வேணாலும் ஜெபம் பண்ணலாம். நான் அவங்கெல்லாம் ஜெபம் பண்றதுனால எனக்கு ஃபேவர் மேல ஃபேவர் கூடுது. எதுக்கு தெரியுமா? என்னை வெளியே கொண்டு வர. நீ இப்படியே இருடா அப்படி சொல்வதற்கல்ல. ஆபிரகாம் காலில் விழுந்து கதறின போது நேர 2 தூதர்கள் சோதோமை அழிக்கும்படி போறாங்க. ஆபிரகாம் மட்டும் காலில் விழுந்து கதறல. அவர்களை பார்த்ததும் லோத்து காலில் விழுந்து அழுறான், வருந்தி கேட்கிறானா, வருந்தி கேட்கிறான். அவர்கள் சோதம் இல்ல நாங்க வெளியே தங்கிறோம் இல்ல, வருந்துறான், கெஞ்சுறான். வருந்தி கேட்கிறவரிடத்துல விரும்பி வருகிறவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், நான் அதுல இருந்து வெளியே வரணும் என்கிற விருப்பம் இருக்கணும். அதை எகிப்தின் வாழ்க்கையை நான் வெறுக்கணும். அந்த மேகத்துக்கு கீழான வாழ்க்கையை நான் விரும்பணும். இப்படி ஒரு விருப்பம் இருக்குமானால், சகையுக்கு அந்த விருப்பம் இருந்ததுனால தானங்க ஹைட்டு குறைவு பார்க்க முடியல. ஆனாலும் மரத்துக்கு மேல ஏறி பணம் இல்லாதவன் அவன், ஐஸ்வர்யம் இல்லாதவன் அவன், டாக்ஸ் கலெக்டர், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான். ஊர் 1000 பேசட்டும், பணக்காரன் தானே அவன். ஆனால் அந்த ஏக்கம் பார்த்தீங்களா? இயேசு எப்படிப்பட்டவரோ அவனை மரத்துல கொண்டு உட்கார வைக்குது. சகைவே நீ சீக்கிரமா இறங்கிவான்னு சொல்லும் போது அவன் பார்த்துட்டாரே. அதாவது இந்த காட்டத்தி மரத்தின் பல டைப் உண்டு. அதுல சகைவு இருந்த மரத்தை பத்தி இப்படி சொல்லுவாங்க, அந்த இலையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குமா. இலை பெருசா இருக்கும். அதாவது உள்ள இருந்து வெளியே பார்த்தா தெரிஞ்சிடும், வெளியே இருந்து பார்த்தா ஈஸியா உள்ள இருக்கிற ஆளை தெரியாது. இலைகளுக்குள்ள நம்ம ஆள் வேற ரொம்ப ஹைட்டா அப்படி உள்ள உக்காந்துருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். இயேசு இப்படி வந்து மரத்துக்கு கீழே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து சகைவே அப்படிங்கிறார். இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டுருந்தா பொத்துன்னு கீழே விழுந்திருப்பான். சில நேரத்தில் மைக்கில் நம்ம க்ளோரி அப்படிலாம் கத்தும் போது தூங்கிட்டு இருக்கிறவங்க எழும்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ சிலர் எழும்புனீங்க, நான் பார்த்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகைவு பாருங்க, அப்படி இறங்கி வரான், சீக்கிரமா இறங்கி வரான். இயேசு கூட நடந்து போயிட்டு ஒண்ணுமே சொல்லல. சகைவு சீக்கிரம் வந்துட்டா போயிட்டே இருக்கிறான். இப்ப கொஞ்ச தூரம் இயேசுவோடு நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சகைவு நின்று அப்படின்னு அப்படி நிக்கிறான். ஏன்னா இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. இயேசு வந்து தங்கிட்டு போயிட்டு என் லைஃப்ல எந்த மாற்றமும் இல்லைன்னா, சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டுக்கு இயேசு போனார், வந்தார், அவனுக்கு ஏதாவது சேஞ்சா? ஒரு சேஞ்ச் நடக்கல. இயேசு அப்படி பார்த்து, நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாளத்தனையா கொடுத்துறேன், என் ஆஸ்தியில பாதி நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். ஏங்குது அந்த உள்ள ரட்சிப்புக்காக, ஒரு விடுதலைக்காக ஏங்குது. அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நீ இயேசுவோடு கூட போய் இயேசுவுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், விருந்து பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நீ விரும்பாமல், நீ நோக்கி கூப்பிடாமல் உனக்கு விடுதலை வராது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். புலம்பல் 3, 55, 57, 58 வசனங்களிலே மக ஆழமான கிடங்கிலிருந்து
கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். எப்பொழுது? கூப்பிட்ட நாளில். விடுதலை தர அவர் ரெடியா இருக்கிறார். இந்த பகல் வேளையில நீங்க தேவனுக்கு அடிமைகளை உங்களை ஒப்பு கொடுக்க, மற்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவனுக்கு முன்பாக வந்து நின்றுட்டான். விரோதம் செய்ய சாத்தான் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். இப்பொழுது அவன் எங்க நிற்கிறான் தெரியுமா? தேவ சமூகத்தில் நிற்கிறான். விடுதலைக்காக கர்த்தர் சாத்தானை கடிந்து கொண்டார். இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லி அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை அப்புறப்படுத்தி சுத்தமான பாகை அவனுக்கு தரிப்பித்த போது விரோதம் செய்ய நின்ற சாத்தானுக்கு நிற்க முடியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து நின்றார். உன் பக்கத்துல யார் நிற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நீதான். உன் மேல எந்த சிங்காசனம் போடப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நீதான். பார்வோனின் சிங்காசனமா அல்லது மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிறது நீ. யாருக்கு நீ அடிமையா இருக்க விரும்புகிறாய்? பார்வோனுடைய நோக்கம் என்ன? நீ பெருக கூடாது, நீ சத்துருவை எதிர்க்க கூடாது, நீ கானானை சுதந்திரிக்க கூடாது. அவர்கள் பெருகாதபடிக்கும், அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கும், அவர்கள் நம்மை விட்டு போகாதபடிக்கும் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு உபாயம் பண்ணுவோம் என்று சொல்லி பிளான் போட்டு இஸ்ரவேலரை ஒடுக்கிறவன் தான் பார்வோன். கர்த்தருடைய திட்டம் என்ன? கர்த்தருடைய நோக்கம் என்ன? உங்களை ஆமென் அதிசயமாய் நடத்தி, செவ்வையான வழியிலே நடத்தி, உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின அந்த கானானிலே உங்களை கொண்டு போய் சேர்த்து அதை சுதந்திரிக்க வைப்பதே. யாருக்கு அடிமையா இருக்கிறார்? ஹல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு தம்பி வந்தான், அழுறான். அண்ணே அண்ணே, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருக்குண்ணே. சந்தோஷம்பா, ஆனா இந்த ஒரே ஒரு பாவத்தை மட்டும் விட முடியலண்ணே. அந்த பாவம் எதனால வருது? ஏன் வருது? அந்த தம்பி வந்து தண்ணி அடிக்கிற தம்பி. ஈவினிங் டைம்ல போன்ல தான் பேசிட்டு இருக்கிறான். விடவே முடியலண்ணே. சரிப்பா, இப்போ கூட எனக்கு தண்ணி அடிக்கணும்னு தான் தோணிட்டு இருக்குண்ணே அப்படின்னா. சரிப்பா, இப்போ எப்படி அடிப்ப? 7 மணி நைட் ஆயிட்டுல. அது பாட்டில் என் பக்கத்துல தான். அதாவது இவரு போய் வாங்கி வச்சுட்டு அதுல இருந்துட்டு எனக்கு இயேசுவே விடுதலை. அதாவது தியேட்டருக்குள்ள இருந்துட்டு சினிமா பார்க்காமல் என்னை காத்து, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் போனேன், நான் பார்க்கல, நான் கண்ணை மூடிட்டேன். உனக்கு விடுதலை வேணும்னா நீ தீர்மானித்துக்கொள். எகிப்தை விட்டு வெளியே வரணும். நீ தீர்மானிச்சுட்டு வெளியே கொண்டு வர்றது கர்த்தருடைய பொறுப்பு. எப்படி சோதோமுக்குள்ளிருந்து லோத்தின் கையை பிடித்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டாரோ அதே செயலை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கைகள் குறுகவில்லை. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீ விரும்பணும். இன்னைக்கு கர்த்தருக்கு மகிமைக்காக சொல். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அவர் செய்த இந்த செயல் தான். என்னால முடியல, என் பலவீனத்தெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா பவுல் பலவீனத்தை சொல்ல சொல்ல அதுல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கினதை அவர் அனுபவித்து, என் பலவீனங்கள் நிமித்தம் நான் என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றார். பவுல் பலவீனத்தை சொல்ல சொல்ல அப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜெபமா சொன்னேன். ஆண்டவர் அதை பாட்டா கொடுத்தாங்க. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம்பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால்
நிறைத்திடுமே. கர்த்தருக்கு முன்பா என்னை தாழ்த்தி சொல்றேன், நான் எதுல இருந்தெல்லாம் வெளியே வர முடியாதுன்னு நினைச்சானோ அப்படி தூக்கி எடுத்தா. இன்னைக்கு அது ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் விடுவித்தார். ஏன்னா ஒரு ஏக்கத்தை கொடுத்தார். விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறவர் அவர். ஆண்டவரே எனக்கு எகிப்திலிருந்து விடுதலை தாங்க. எதுக்கு எகிப்திலிருந்து விடுதலை தரணும்? ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்தில் நான் இருக்க விரும்பல. ரத்தத்தை கிரயமாக கொடுத்து வெளியே கொண்டு வந்து மேகம் அப்படி வெயிட் பண்ணுது. நிறைய வேஸ் இருக்கு, பெலிஸ்தியர் தேச வழியா செல்வது நிறைய இருக்கு. ஆனா அப்படி நடத்தாம சிவந்த சமுத்திர வழியா. சில நேரத்துல நியமித்த பாதை வனாந்தரமா இருக்கிறதுனால நமக்கு என்னாண்டவர் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு தோணும். வனாந்தர வாழ்க்கை பனிஷ்மெண்டா நமக்கு தெரியும். அது பனிஷ்மெண்டா இருந்திருந்தால் கர்த்தர் ஏங்க வரணும் கூட? ரியல் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க? கர்த்தரோடு வனாந்திரத்தில் இருப்பதல்ல, கர்த்தர் இல்லாமல் எகிப்தில் இருப்பது. எகிப்துல உன் மாம்சமும் மனசு விரும்புற எல்லாம் கிடைக்கலாம். ஆனா கர்த்தர் இல்லைன்னா உன் மேல சிங்காசனத்தில் யார் இருப்பா தெரியுமா? பார்வோம். உன்னுடைய உணர்வுகளுக்கு அங்க மதிப்பே இருக்காது. உன் கண்ணீருக்கு அங்க மதிப்பே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ அழுறாங்க, மிருகங்களுக்கு வைக்கோல் இல்லாம. பார்வன் சிம்பிளா சொல்றான், சோம்பேறிங்க அப்படின்ட்டான். இரவு பகல வேலை பண்றாங்க. உன்னுடைய நீ அடிமைப்பட்டிருக்கிறது வரைக்கும், பாவத்துக்கும் உலகத்துக்கும் மற்ற காரியங்களுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கிறது வரைக்கும் நீ எவ்வளவு அழுதாலும் உன் கண்ணீருக்கு மதிப்பே கிடையாது. பாருங்க, மீகால தாவீது கூட்டிட்டு வரும்போது மீகாலுடைய புருஷன் பின்னாடி அழுதுட்டே வரான், கண்ணீரை விட்டுட்டே வரான். தாவீது கூட வந்து சொல்றான், ஏய் திரும்பி போயிருந்தான். அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு மரியாதை இல்லை. என் கண்ணீருக்கு பலன் தருவார். என் கண்ணீர் அவர் சமூகத்தில், என் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைக்கிற ஒருவர் உண்டு. ஆண்டவரே, நான் மற்ற காரியங்களுக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள். எப்படி நான் என்னை விடுவித்துக் கொள்ள? நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை. வேண்டாம், இது வேண்டாம். பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதா. என் ஆண்டவரே, இதை நான் வெறுக்கிறேன்ப்பா, இது எனக்கு வேண்டாம்ப்பா. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, மீதியை கற்று பார்த்துக் கொள்வா. அவர் உன் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வரணும்னா நீ கையை கொடுக்கணும்ல. நீ கையை கொடுக்காம இப்படி பின்னாடி வச்சிட்டு இருந்தேன்னா ஆமென், நீ கையை. அதனாலதான் ஆண்டவர் கேட்பார், அது 38 வருட சப்பானி ஒருவன் பெதஸ்தா குளக்கலையில் இருக்கும்போது எல்லார்ட்டையும் நீ விசுவாசிக்கிறியா கேட்பார். இவன்ட்ட வந்து என்ன கேட்பார் தெரியுமா? நீ விரும்புறியான்னு கேட்கிறார். ஏன்னா அவனுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பழகிட்டு, அப்படியே பழகிட்டு. யாரோ வருவாங்க, குளத்துல இறங்கி சுகமாயிட்டு போவாங்க, அவங்க படுக்கையை அதுல போட்டுட்டு போவாங்க. இப்ப இவருக்கு படுக்கையை சேர்க்கறது தான் வேலை. அதனால என்ன தெரியல, ஆண்டவர் சொல்லார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடாத, உன் படுக்கையை நீ விரும்புறியான்னு கேட்டா, உங்ககிட்ட நீங்க விரும்புறியான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? ஒன்று ஆமா சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அது இன்னொருத்தன் வந்து அது குளத்தை கலக்கும் போது வேற ஒரு ஆள் முந்தி கொள்றான். இவருக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பழகிட்டு, காலையில் வருவாங்க, ஏதாவது போடுவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அப்போ இவருக்கு பின்னாடி வந்து ஆள் வரும்போது கூட இவர் பெரிய தாராள பிரபு, நீங்க ஃப்ரெண்ட்ல போங்க. சிலர் அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு செய்தி உனக்காக தான், கர்த்தர் உனக்காக தான். ஏதாவது வாக்கு தத்துவம் தான் இவங்க, ஆமென், எனக்காக. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி பேசுறது ஃபுல்லா நமக்காக, 2ஆம் தேதி 3ஆம் தேதி பேசுறது ஆண்டவர் கொஞ்சம் நெடுநாள் அவன் இருக்கிறத பார்க்கிறார். நீ விரும்புறியா? இன்னைக்கு இதே கேள்விதான் கேட்கிறார். சும்மா இப்படி கையை நீட்டினாலும் தூக்க மாட்டார். நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். இப்படி சும்மா இப்படி கையை தூக்கணும்னு நான் ஒப்பு கொடுத்தது மாதிரி ஆகாது. ஒரு அடையாளத்துக்காக சிலர் சும்மா தூக்குவாங்க,
சிலர் இப்படி பார்ப்பாங்க, ஐயோ ரைட்ல இருக்க ஆளு தூக்கியாச்சு, லெஃப்ட்ல இருக்கிற ஆளு தூக்கியாச்சு, இப்ப நம்ம மொத்தத்துல பெரும் பாவி ஆயிரும், அதனால 2 கையும் தூக்கிடுவோம். ஆமே. சிலர் உண்டு, இது ஒரு நேர்ச்சையாவே வச்சிருப்பாங்க. யூத் மீட்டிங் போனா கடைசியில் கையை தூக்கிட்டு இனி அடுத்த மீட்டிங் இல்ல. லோத்து இப்படி 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 வச்சுட்டு நிக்கிறான், தெரியல, இப்படியே வச்சுட்டு நிக்கிறான். என்ன பண்ணுன்னு தெரியல அவனுக்கு. அவனால வெளியே வர முடியல. ஆனா கையை கொடுத்தான்ல, கையை கொடுத்தான்ல. எங்க உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கும் போது நீங்க உங்க கையை கொடுக்கலாம்ல. ஆமே. நீ கை அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு வையேன், அவர் உன் கையை பிடிக்கும் போது நீ பூச்சியா இருப்ப. ஆனா கையை பிடிச்சதுக்கு அப்புறம் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவா. நீ விரும்பணும், வேற நுகம் என் மேல இருக்க கூடாது. ஆமே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும். இந்த ஏக்கம் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பீங்களாப்பா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கப்பா, ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ். சிம்சோன் தெரியும்ல, சிம்சோன் பெலிஸ்தியருக்கு கண்ணியாவே இருந்தான். கண்ணியா எவன் இருக்கிறானோ அவனை கண்ணியில் அகப்படுத்த பிசாசனவன் பல தந்திரங்களை செய்வான். அப்படிதான் ஒரு பெண்ணை அவன் கண்களுக்கு பிரியமானவளாய் காண்பித்து சிம்சோன் அந்த வலையில் அகப்படுகிறான். அகப்பட்டு பெலிஸ்தியர் பதிவிருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிடிச்சிட்டாங்க. பெலிஸ்தியர் வரும்போது கயிர்களால் கட்டப்பட்டிருக்கிற சிம்சோன் மேல ஆவியான ஒரு இறங்கி இந்த கயிறுலாம் அருந்து போகிறது. விடுதலை. 2வது முறையும் கட்டப்படுகிறான், விடுதலை. 3வது முறையும் அதே தப்ப பண்ணி விடுவிக்கப்படுகிறான். இப்பொழுது சிம்சோன் இதுக்கு நல்லா இருக்கு. என்ன, நான் தப்பு பண்ணுவேனா, கர்த்தர் என்ன செய்வாரா, விடுவிப்பாரா. தப்பு பண்ணன எனக்கு கர்த்தர் விடுவிக்கிறார்னா அதுக்கு பேர் என்னது, கிருபை. கிருபையில் இருக்கிற ஃபேவரை பார்த்த சிம்சோன் கிருபையில் இருக்கிற வாணிங்க பார்க்க விட்டுட்டான். இன்னைக்கு அநேகர் கிரேஸ்ல இருக்கிற ஃபேவரை மட்டும்தான் பார்க்குறாங்க, கிரேஸ்ல இருக்கிற வாணிங்க பார்க்கல. அதனால என்ன பண்ண தெரியுமா, திரும்ப 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 திரும்ப. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியை என்ன படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. ஜீசஸ் எப்படியோ, ஃபாதர் காட் எப்படியோ, அப்படியே தான் ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் இந்த பூமியில மாம்சமாகி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமாகி வராமல் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்து நம் கண்களின் வழியாய் அவர் பார்க்க விரும்புகிறார், நம் வாய் வழியாய் அவர் பேச விரும்புகிறார், நம் கை வழியாய் அவர் செய்ய விரும்புகிறார், நம் கால்களின் வழியாய் அவர் நடக்க விரும்புகிறார். அப்போ என்னை தெரிந்தெடுத்து எனக்குள்ளே இருக்கிறவர், அவருக்கு பிரியமில்லாத, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நான் அவரை எனக்குள்ள வச்சுட்டு தீமையான காரியங்களை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவருக்கு வலிக்குது, விடுவிக்கிறார், வலிக்குது, விடுவிக்கிறார். நான் திரும்ப திரும்ப அதை செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, உங்களை ஒருத்தங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு பிடிக்காததையே செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்க சொல்லாம இறங்கி போயிருவீங்க. சொல்லாம இறங்கி போயிருவோம். அவர் கொடுத்த கிஃப்ட் இருக்கும், நம்ம வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், கிஃப்ட கொடுத்துருவோம், கிஃப்ட் இருக்கும், அவர் இருக்க மாட்டார். அந்நிய பாஷை கிஃப்ட் இருக்கு, கிஃப்ட் கொடுத்தவர் இல்ல. நம்ம கிஃப்ட வச்சுட்டு கர்த்தரும் கூட இருக்கிறார்னு நம்பிட்டு இருக்கிறோம். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். கிஃப்ட் இருக்கு, ஆனா கிஃப்ட் அப்டேட் ஆகாது.
அப்டேட் அடுத்த நிலைக்கு போகாது, அதே கணுக்கால் அளவோட நிற்கும். இன்னொரு 1000 மூலம் அளக்கணும்னா அவர் இருக்கணும். அவர் இருந்தாதான் அளக்க முடியும். நான் இதிலேயே இருந்துட்டு நீச்சலாலும் பாடலாம், பார்க்க முடியாது. ஆமே, நான் விரும்பணும், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. சிம்சனை பாருங்க, அகப்பட்டான். எங்க கை வச்சாங்க தெரியுமா? முதல்ல அவன் ஸ்ட்ரெங்க்ல கை வச்சாங்க. அவன் பலம் எது? உன் பலம் எது? ஜெபமும் உன் பலமா? நீ அடிமைத்தனத்துக்கு உட்படும் போது உன் பிரேயர் லைஃப்ல கை வைப்பான். சபை கூடுதல் தான் உன் பலமா, அதுல கை வைப்பான். உனக்கு சர்ச்சுக்கு வரவே படத்தை பிடிக்காம ஆயிரும். நீ சின்ன வயசுல 119ஆம் சங்கீதம் வர மனப்பாடம் பண்ணி சொல்ற அளவுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா இப்ப பைபிளை திறந்து சங்கீதம் 23 வாசிக்க கூட உனக்கு கஷ்டமா இருக்கும். எது உன்னுடைய ஸ்ட்ரெங்க்? அதுல கை வைப்பான். ரெண்டாவது எங்க கை வச்சான் தெரியுமா? விஷன், உன் தரிசனத்துல கை வைப்பான். சிம்சோன் கண்ணனோன்றான், கை வைக்கிறான். மூணாவது எங்க கை வச்சான் தெரியுமா? அடையாளம். உனக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய சேனைகள் புறப்பட்டது என்று. எகிப்துல இருக்கிறது வரைக்கும் இஸ்ரவேலருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடிமை. வெளியே வந்தது யார் தெரியுமா? சேனை. நீ அடிமையா இருக்க விரும்புறியா, சேனையா இருக்க விரும்புறியா? நான் பாவத்துக்கு சாத்தானுக்கு அடிமையா அல்ல, கர்த்தருடைய சேனையா இருக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேர் சர்க்கஸ் பார்த்திருக்கீங்க? நான் இப்பொழுது காட்ட போகிறதில்லை. நான் நிறைய இடத்துல இந்த எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன். சில ஆன்லைன்ல பார்க்குறவங்க கேட்டிருப்பீங்க. இது அவசியமான ஒன்றுனால சொல்றேன். இப்போவும் வரும், இயர்லி ஒன்ஸ் வருவாங்க. எங்கள் ஊரில் வருவாங்க, நாகர்கோவில் அங்கே வருவாங்க. ஒவ்வொரு சர்க்கஸ் வரும். ஏன்னா பாம்பே சர்க்கஸ், ஜம்போ சர்க்கஸ், அந்த சர்க்கஸ், இந்த சர்க்கஸ்லாம் வரும். அப்படிதான் முந்தி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சர்க்கஸில் சிங்கம், புலி இதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க, ட்ரெயின் பண்ணி. இதை பார்க்கறதுக்குன்னு எங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 5 ரூபா டிக்கெட் எடுத்து கேலரியில் உட்கார வைப்பாங்க. ஒவ்வொரு ஷோவாக நடக்கும். வருவாங்க, பண்ணுவாங்க, போவாங்க. நாங்கள்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? சிங்கத்தை பார்க்கறதுக்கு. உண்மையில் இது சிங்கம் தானா? பயங்கர டவுட், பயங்கர டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த டைம் வரும்போது அந்த கிரில்லை வச்சு சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி சவுண்டு போட்டுட்டு வரும் பாருங்க, ஒரு 3-4 சிங்கம். அதை பார்த்தாலே அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். உண்மையிலே சிங்கம் தான். அதே கண்ணு, மூக்கு, வாய், தாடி, அதே சைஸு. மியாவெல்லாம் சத்தம் போடாது. சிங்கம் எப்படி சத்தம் போடுமோ அப்படியே தான். நேரம் அப்படி உள்ள வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது அது நடுவில் ஒல்லியா ஒருத்தர் நெஞ்சுக்க கொஞ்சம் கீழே இன் பண்ணி பெல்ட் போட்டு ஒரு 1/2 அடி டையம் கட்டிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அப்படி நிற்பார். அவர் அந்த குச்சியை வச்சுட்டு இப்படி காட்டும்போது அந்த சிங்கம் அப்படியே ரவுண்ட் அடிக்கும். குச்சியை வச்சுட்டு இப்படி காட்டும்போது அந்த சிங்கம் ஒரு ஸ்டூலில் ஏறி இப்படி உட்காரும். குச்சியை வச்சுட்டு இப்படி காட்டும்போது அதில் ஒரு ரிங் வச்சுருப்பாங்க. அந்த ரிங்குக்குள்ளோட சிங்கம் பாயும். நாங்கள்லாம் கிளாப் பண்ணுவோம். இந்த சிங்கம் காட்டுக்கு யார் தெரியுமா? நீங்கள் எப்படி சொன்னால் சிங்கம் சூசைட் பண்ணிடும். ராஜானா ராஜான்னு சொல்லணும். சிங்கம் காட்டுக்கு யாரு? ராஜா. ஆனா அதே சிங்கம் சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள கோமாளி. நான் ஒருத்தர் குச்சியை வச்சுட்டு இப்படி காட்டிட்டு இருக்கிறார்ல, இதே ஆளை காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு முன்னாடி கொண்டு விட்டு காட்டுங்க அப்படி சொன்னா நீங்கள் அவரை தேடியும் காணாதிருப்பீர்கள். குச்சி மட்டும் அங்கே இருக்கும். இடம் மாறும்போது அடையாளம் மாறுது. பார்த்தீங்களா? நீ எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னா 430 வருஷம் உன் முன்னாடி நின்று தன்னை காண்பித்த அந்த பார்வோன் எகிப்தை விட்டு வெளியே வந்த இஸ்ரவேலருக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் தான் நின்னான். டோட்டலா க்ளோஸ் ஆயிட்டான். நீ எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னா உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகரை பிசாசானவன் டாயா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். டாய், பிள்ளைங்க வச்சு விளையாடுற டாய்.
பிள்ளைங்க கையில டாய் இருந்தா என்ன ஆகும்? ஆரம்பத்துல எனக்குன்னு பிடிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறமா அதை விளையாடுவாங்க. அப்புறமா அதுக்கு வீலை காணாது, கடைசியில பேட்டரியை காணாது. இதுதான் சாத்தான் செய்யறது. ஆரம்பத்தில் அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொள்வான், தனதாக்கி கொள்வான், இச்சகமா பேசுவான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய பிரசங்கத்தை விட ஏவாளுக்கு சாத்தானுடைய பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிட்டு, அதனாலதான் உடனே சரண்டர் பண்ணிட்டான், அர்ப்பணிச்சுட்டா. இப்படிதான் செய்வான். ஆனா அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தி ஒவ்வொன்னா புடுங்கினா பாத்தீங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே அவங்க உழைக்கணும். ஆனா ஏதேன் தோட்டத்துக்குள்ள வேர்வை வேண்டாம், வெளியே வந்ததும் வேர்வை ஆட் ஆகுது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள துன்பம் இல்லை, வெளியே வந்ததும் துன்பம் ஆட் ஆகுது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள கண்ணீர் இல்லை, வெளியே வந்தது கண்ணீர் ஆட் ஆகுது. அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அப்புறப்படுத்தி பாடுகளை உட்படுத்துவான். இதான் இந்த அடிமைத்தனத்தினுடைய விளைவு. சிம்சோனை பாருங்க, சிம்சோனை பிடிச்சிட்டாங்க. சிம்சோனை பிடிச்சிட்டு நீங்க அந்த வேத பகுதியை படிச்சீங்கன்னா வேதனையா இருக்கும். நியாயாதிபதிகள் 16:23 நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்த. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். மீட்கப்பட்ட தேவப்பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவப்பிள்ளை அடிமை ஆயிட்டானா கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமை யாருக்கு போகுது தெரியுமா? அந்நிய தெய்வத்துக்கு. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். நீ அடிமைப்படும் போது அந்நிய தெய்வத்திற்கு மகிமை செல்லுகிறது. நீ விடுவிக்கப்படும் போது உன் தேவன் உன்னில் மகிமைப்படுகிறார். யாருங்க என் நிமித்தம் மகிமைப்படணும்? என் நிமித்தம் யார் புகழப்பட வேண்டும்? இரண்டு எஜமானுக்கு சேவை செய்யக்கூடாது. நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். இதுதாங்க அவருடைய விருப்பம். அவருடைய மகிமைக்கென்று தேவன் என்னை உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்மில் வெளிப்படும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், நீ பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். அந்த மகிமை வெளிப்பட்டனால என்ன ஆகும் தெரியுமா? இந்த குறைவே இருக்காது. கானா ஒரு கல்யாண வீட்டில் கர்த்தர் முதலாவது அற்புதம் செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த குளோரி வெளிப்பட்ட போது என்ன நடந்துச்சு தெரியுமா? தண்ணீர் எதுவா மாறிச்சு? தண்ணிக்கு என்ன கிடையாது தெரியுமா? நிறம் கிடையாது, மனம் கிடையாது, சுவை கிடையாது. திராட்சை ரசத்துக்கு என்ன உண்டு? நிறம் உண்டு, மனம் உண்டு, சுவை உண்டு. மகிமை வெளிப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? எது எது இல்லையோ அது எல்லாமே உண்டாகும். எனக்கு உண்மையில பாட்டு வராது. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. கர்த்தர் அறிவார். எங்க வீட்டுக்கும் தெரியும், எங்க சர்ச்சை ஆரம்பத்து விசுவாசிகளுக்கும் தெரியும். பாட்டுக்கும் எனக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நமக்கும் பாட்டுக்கும் ஆகாது. சின்ன வயசுல விவிஎஸ் ரெக்கார்டிங் நடக்கும்போது எங்க ஸ்தாபனத்திலேருந்து ஒவ்வொரு சர்ச்சில் பெஸ்டா பாடுறவங்கள கூட்டிட்டு போவாங்க. எங்க சர்ச்சிலேருந்து என் தம்பியையும் தங்கச்சியும் கூட்டிட்டு போவாங்க. சண்டே ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கார் வரும், இவங்க ரெண்டு அப்படி கெத்தா எழுப்பி போவாங்க. நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். நீ அதை காண்பாய் புசிக்கப்பட்டாய் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். என் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. தம்பி பாடுறான், தங்கச்சி பாடுறான், நீயும் இருக்கிறியன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணான். அந்த வார்த்தையை நான் இப்போ சொல்லலை, ஒருவேளை அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், இந்த கேமரா நம்மளை பயம் காட்டிகிட்டே இருக்கு. ஆனால் அந்த வேர்டு என்னை ரொம்ப காயப்படுத்தி, அப்போ தெரியல, பாட்டு வராது. பிரசங்கம் நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து 3 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணல. ஏன்னா எனக்கு வராது, எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்கிட்ட வெளிப்படுகிறது எல்லாமே என்கிட்ட இல்லாதது. ஆனால் எப்போ அவருக்கு அடிமையை ஒப்பு கொடுத்தேனோ, எது எது என்கிட்ட இல்லையோ எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்பட வைத்தார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே,
முடிந்ததென்று நினைத்த நான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனால் ஆகும் என்பதற்கு சாட்சியாக தான் நான் உங்க மத்தியில் நிற்கிறேன். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் கையில கொடுக்கணும். என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதுக்கு நான் வேற எந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னொரு எஜமானுக்கு கீழே இருக்கிற ஆள்கிட்ட போய் அவர் எப்படிங்க டீல் பண்ண முடியும்? நீ வெளியே வா, முடியலையா கூப்பிடு, உனக்கு என்ன கிரயம் கொடுத்து வெளியே கொண்டு வர முடியுமோ அந்த கிரயத்தை கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அவர் ஏற்கனவே உனக்கான கிரயத்தை கொடுத்திருக்கிறார். நீ எஸ்னா உன்னை வெளியே கொண்டு வந்துருவார். நீ எஸ்னா ஒரு எஸ்ஸுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் சரி, நான் இந்த செய்தி எல்லாம் பேச எடுத்தது. இன்னொரு செய்தியை வைத்திருந்த நேற்று மாலையில் ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவுல திரும்ப திரும்ப கொண்டு வந்தார். புரிந்து கொண்டேன், கர்த்தர் இன்னைக்கு அநேக நுகங்களை உடைத்து சத்துருவுக்கு கண்ணிகளாய் அநேக பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ விரும்பணும், வெளியே வந்துட்டு அவருக்கு அடிமையா இருக்கணும்னா செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ரெண்டு காரியத்தை முடிச்சு நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புறேன். மீண்டும் அடிமைத்தனத்தை நோக்கி பயணிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஒண்ணுல இருந்து வெளியே வந்தாச்சு. இந்த கானானை யார் இழந்தாங்க தெரியுமா? எகிப்துக்கு திரும்பினவங்க. வெளியே வந்தாச்சு. சிலர் சில பாவத்தை எப்போ விடுவாங்க தெரியுமா? எப்போ விடுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனை வரும்போது. அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டுன்னு வைங்களேன், திரும்ப மெதுவா. எகிப்துல இருந்து அப்ப நீ கூக்குரல் இட்டது அடிமைத்தனத்தினால் அல்ல, அந்த வலியினால. அப்ப நீ உண்மையான விடுதலையை நீ விரும்பல. இளையகுமாரன் திரும்பி வந்தபோது தகப்பன் சேர்த்துக்கொள்ள காரணம் என்ன? அப்பா பசிக்குதுப்பான்னு அவன் வரல, அப்பா பாவம் செஞ்சுட்டேப்பான்னு வந்தான். உண்மையில் அவனுக்கு என்ன உண்டானது தெரியுமா? பசி உண்டானது. ஆனா அவன் என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? பசிக்குதப்பான்னு வரல, பாவம் செஞ்சுட்டேன்பா, பாவம் செஞ்சுட்டேன்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தர் கிருபையா உன்னை வெளியே கொண்டு வந்துருவார். ஆனா நீ ஒரு தீர்மானத்தில் உறுதியா இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? இனி பழையன இல்லை. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த அடிமைத்தனத்தின் விளைவுகளை அறியணும். அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் அனுபவிக்க முடியாது, அடைய வேண்டிய உயரத்தை அடைய முடியாது, செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க முடியாது. இந்த அடிமைத்தனம் விடாது. தலை மேல ஒரு 50 கிலோ வெயிட்டை நீங்க தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து ஒருத்தங்க ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொன்னா உங்களால சிரிக்க முடியுமா? அப்படி சிரிச்சா வேற மாதிரி இருக்கும் இல்ல? தலைக்கு மேல வெயிட்டை தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் வெயிட் இறங்கும் போதே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும். எல்லா நரம்புகளுமே இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சேஞ்ச் நமக்கு தெரியும். இவன் முகநாடி வேறுபட்டிருக்கிறது, உள்ள கொந்தளிக்குது. காயினுடைய ஆபேல் அங்கீகரிக்கப்படாததுனால கர்த்தர் முகத்தை பார்த்து இவன் முகநாடி ஏன் வேறுபடுது அப்படின்னு கேட்கிறார். பாரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள மகிழ்ச்சியா இருக்க முடியாது. எனவேதான் பவுல் வேலை கூலி இல்லாத ஆள் கிடையாது. ஒரு எம்பி, ஒரு நம்ம ஊர்ல ஒரு எம்பிக்கு என்ன பவரோ சேம் பவர்ல இருந்தவர் தான் பவுல். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அப்படிப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியல் பாதத்துக்கு கீழே இருந்து படித்தவன், அவனுக்கு பல லாங்குவேஜஸ் தெரியும். ஸ்தேவான கொன்று அந்த வஸ்திரத்தை சவுல் கால் கீழே தான் வைக்கிறாங்க.
என்ன பவர்ல இருக்கிறான். அப்போ ஈஸியா ஒன்னை விட்டுட்டு இன்னொன்னுல போக முடியுமா? முடியாது. எவ்வளவு காரியத்தை செட்டில் பண்ண வேண்டி இருக்கும், எவ்வளவு காரியத்தை செய்து முடிச்சுட்டு வர வேண்டி இருக்கும். ஒண்ணு இல்லாதவனே இயேசு அழைத்த போது சொல்லுகிறான், எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். அவர் உயிரோட தான் இருக்கிறார். அவர் இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கிறார். எங்க அப்பா இறந்து நான் அவர் அடக்கம் பண்ணிட்டு, சிலர் இப்படியெல்லாம் தீர்மானத்தோட இருக்கிறாங்க, உங்க அப்பா இறக்கவே மாட்டார். சிலர் சொல்ற நான் வீட்டில் போய் பை சொல்லிட்டு வரேன். அப்படி போனவங்க இயேசுக்கு பை காட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த மீட்டிங் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒன்னும் வேலை இல்லாதவனே யோசிக்கும் போது பவுல் எவ்வளவு யோசிச்சிருக்கணுங்க. ஆனா பவுல் பார்த்தார், இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனா. எங்க பவுல் எப்படியோ அப்படிதாங்க ஏரோது இருந்தான். ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமா இருந்தவன் பவுல். யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமா இருந்தவன் ஏரோது. ஏரோதை அடித்தார், பவுலை தெரிந்தெடுத்தார். அடி விழ வேண்டிய இடத்துல அன்பு விழுந்திருக்குன்னா உன் மேல தேவ திட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். நான் அப்படிதான் சொல்லுவேன். அடி விழ வேண்டிய என் மேல அந்த அன்பு விழுந்துச்சு. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காது. அதான் தீமோத்தேயுக்கு எழுதுமா சொல்ற, அவர் பொறுமையா இருந்தாருப்பா. அவர் பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார். இதுக்கு மேல அவருக்கு பொறுமை இல்லை. பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு. எனவேதான் நான் பின்னானவைகளை மறந்து எது எது எனக்கு லாபமா இருந்துச்சோ அதையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஒரு பாவத்திலிருந்து வெளியே வந்து அதனால் அவன் ஜெயிக்கப்பட்டான், மீண்டும் அந்த அடிமைத்தனத்துக்குள் போயிட்டானா அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும், ரொம்ப மோசமானதா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல தான் இருந்தாங்க, ஒருத்தர் கூட சாகல. ஆனா எகிப்திலிருந்து வெளியே வந்து வனாந்திரத்துல இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினாங்க. எகிப்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வர சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன அத்தனை பேரும் செத்தாங்க. எகிப்துல கூட சாகல, ஆனா வெளியே வந்துட்டு திரும்ப எகிப்துக்கு திரும்பினாங்க பாருங்க. அவுட். சத்ருவின் பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? மீண்டும் அகப்படுத்துவது. எனவே இன்னும் வாசல்களை திறந்து கொடுப்பான், இன்னும் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகளை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு தேவப்பிள்ளை உறுதியா இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். உறுதியான தீர்மானம். மூன்றாவது, முழுமையான அர்ப்பணிப்பு. ரோமர் 6:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? அடிமையாக. அதன் அர்த்தம், நான் என்ன பார்க்க அடிமையா என் கண்ணை நான் ஒப்பு கொடுக்கணும். நான் என்ன பார்க்கணும் தீர்மானிக்கிறது என் மாம்சமா இருக்கக்கூடாது, கர்த்தரா இருக்கணும். ஏங்க ஆபிரகாம் செய்தார் பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணுங்க, எஃபெக்ட். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் வர்றது மாதிரி இருக்கு. அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், இங்க பாருப்பா, இவ்வளவுக்கு சீனியர் ஆபிரகாம், சீனியர் ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் டெசிஷன் எடுக்கணும், ஆபிரகாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆபிரகாம் சொல்ல, நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், தேசம் முன்னாடி இருக்கு,
நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன், நீ லெஃப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன். லோத்து உடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சோதம் பார்க்கும்போது அது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சு, போயிட்டான். இப்போ டைரக்ஷனை லோத்து தெரிந்தெடுத்துட்டு போகிறான். ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? எனக்கு டைரக்ஷனை யார் காட்டி தருவா தெரியுமா? கர்த்தர். இப்போ கர்த்தர் ஆபிரகாம் கூப்பிட்டு வடக்கே பார், கிழக்கே பார், தெற்கே பார். கர்த்தர் காட்ட காட்ட ஆபிரகாம் பார்க்கிறான். நல்லா புரிஞ்சுக்க, நானா பார்க்கிறேன் தெரியுமா, அதுல எனக்கு கண்ணி இருக்கும். கர்த்தர் காட்டி தரார் தெரியுமா, அதுல எனக்கு நன்மை மட்டும்தான் இருக்கும். எப்போ நம்ம ஹோலி ஸ்பிரிட் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலத்திலே ஒருத்தன் நான் எதை பார்க்கணுங்கிற தீர்மானத்தை யார் எடுக்கணும்னு விட்டுறான் பாத்தீங்களா? கர்த்தர்ட்ட. கர்த்தர்ட்ட. ஏன்னா என் கண்களை, யோபு சொல்றாரு, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேங்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என் வீட்டுக்கு வேலைக்கு வர ஸ்திரீய நான் இச்சையோடு பார்த்தது உண்டானால் என் மனைவி இன்னொரு வீட்டில் போய் மாவு அரைக்கட்டும்ட்டான். நான் அப்படி பார்க்க கூடாதுன்னு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். ஏன் யோபுன்னு கேட்டா யோபு சொல்லுவாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த. இது அவரை பார்க்க வேண்டிய கண்கள், இது அவரை பாட வேண்டிய வாய், இது அவர் சத்தம் கேட்க வேண்டிய காது, இது அவர் சித்தம் செய்ய வேண்டிய கைகள், இது அவர் காட்டும் பாதையில நடக்க வேண்டிய கால்கள். நீதியை நடப்பிக்க என் அவை அத முழுமையா இதற்கு செய்ய வேண்டியது என்ன? பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். டெய்லி என்ன ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். காரணம், மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறதா. நான் ஒப்பு கொடுக்கணும். பவுல் சொல்றார், நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடே, நான் ஆகாதவனா போயிடக்கூடாது, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடே, என் அவயவங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிலிப்பியர் நிருபம் எழுதும்போது பவுல் ஜெயில இருக்கிறார். பவுல் ஸ்தாபித்ததெல்லாம் சபையில ஸ்தாபனங்கள். பவுல் எங்க போனாலும் அங்க ஒரு கலக்கிட்டு தான் வருவார். ஒரு பெருங்கூட்டத்தை கிறிஸ்துவுக்கு ஆதாயமாக்கினவர். செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று பைபிள் ஸ்காலர்ஸால் புகழப்படுகிறவர் பவுல். புதிய ஏற்பாட்டில் 13+1 14 நிருபங்களை எழுதினவர். அப்படிப்பட்ட பவுல் கிறிஸ்துவுக்காக அவ்வளவு அடிப்பட்டவர், துன்பப்படுத்தப்பட்டவர். பிலிப்பியர்களுக்கு எழுதும்போது 3வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் ஏன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுறேன் தெரியுமா? எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதல்ல தகுதி எங்க, எப்படியாவது என்னை தகுதிப்படுத்துறது நான் செய்யற ஊழியம் அல்ல, அது என் மேல விழுந்த கடமை. என்னை தகுதிப்படுத்துகிறது அவர் தந்த கிருபையில நான் வாழும் வாழ்க்கை. அதனாலதான் கலாத்தியர் 2 கடைசியில சொல்றார், நான் தேவனுடைய கிருபைய விருதாவாக்குகிறது இல்லை, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, நான் அதை அடையும்படிக்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன். இதற்காக என்ன செய்யணும் பவுலேன்னு பவுல்கிட்ட கேட்ட பவுல் சொல்லுவார், பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு முழுமையான அர்ப்பணி. வேதத்தில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு நபர் உண்டு, ஈசாக்கு. மோரியா மலையில ஈசாக்கு மேட்ரே தெரியாது, அப்பா கூட்டாருன்னு கூட வரான். மலை மேல ஏறும்போது அப்பா கிட்ட கேட்கிறான், தலை மேல விறக ஏத்தி வேற விட்டாச்சு, வேலைக்காரங்களை கீழே நிக்க வச்சுட்டார். அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுவார். பலி வீடெல்லாம் கெட்டியாச்சு. இப்போ ஈசாக்கும் ஆபிரகாம் மட்டும்தான். ஆபிரகாமுக்கு ஒரு 120 வயசு இருக்கும்னு வைங்களேன், ஈசாக்குக்கு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன்.
20 வயசு வாலிபனுக்கு பலம் ஜாஸ்தியா இருக்குமா, 120 வயசு தாத்தாக்கு பலம் ஜாஸ்தியா இருக்குமா? அப்ப அந்த இடத்துல வலுக்கட்டாயமா பண்ண முடியாது. அங்க போனதும் ஆபிரகாம் சொல்லியிருப்பார், மகனே உன்னைதான் பலிபீடத்தில் வைக்க சொன்னார்ப்பான். ஈசாக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். ஏன்னா ஈசாக்கு யார் தெரியுமா? நேசகுமார். பலிபீடத்தில் வைக்கணும்னா பலிபீடத்தில் வைக்கப்பட்டது மேல கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். 2 பிளந்து போடுன்னு சொல்லுவார், தெரியாது. அக்கினி இறக்குவார், தெரியாது. பலிபீடத்தில் வைக்கப்பட்டதனுடைய முழு உத்தரவாதமும் கர்த்தருக்கு. பலிபீடத்தில் வைக்கப்பட்டவைகளை சுட்டரிக்க வேண்டியது சுட்டரிப்பார், சுத்திகரிக்கப்பட வேண்டியது சுத்திகரிப்பார். நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு பிடிவாதமா இருக்கிறவர்களுக்கு தங்களை பலிபீடத்தில் வைக்க முடியாது. அவர் சித்தம் நடக்கட்டும் என்று விட்டு கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பலிபீடத்தில் வைக்க முடியும். பலிபீடத்தில் தன் கையை மட்டும் வைக்கல, தன் காலை மட்டும் வைக்கல, தன்னை முழுமையாய் வைக்கிறார். எப்பொழுது பலிபீடத்தில் ஈசாக்கு தன்னை முழுமையாய் வைத்தானோ நடந்த காரியம் என்ன தெரியுமா? அதுவரை கேட்காத கர்த்தருடைய சத்தம் ஈசாக்கு முதலாவதாக அவன் காதுகளில் கேட்கிறான். பலிபீடத்தில் வைக்கப்பட்டது வரைக்கும் உன் சுதன், உன் ஏக சுதன் இப்படி பேசிட்டு இருந்தவர் பலிபீடத்தில் வச்சதும் மேல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டார். பிள்ளை மேல கையை வச்சிடாதுன்றார். நீ உன்னை முழுமையாய் அவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுப்பாயானால், ஆமே, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தையை கேரண்டியா சொல்றேன், உன் நிழல கூட சத்துருத்தோட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, அந்த மலையில ஏறும்போது எங்கே 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 என்ற கேள்வியோடு புறப்பட்டான். ஆட்டுக்குட்டி எங்கே எங்கே? எப்பொழுது பலிபீடத்தில் தன்னை வைத்தானோ கண்களை ஏறெடுத்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்கடாவை கண்டான். நீ அவருக்கு அடிமையா உன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது உனக்காக ஆயத்தம் பண்ணினதை உன் கண்கள் காணும். அது வரைக்கும் உன் வாழ்க்கையில கேள்வி வந்துட்டே இருக்கும், எங்க எங்க எனக்கான வாசல் எங்கே, எனக்கான நன்மை எங்கே, எனக்கான சுதந்திரம் எங்கே? யாருக்கு காண்பிக்கப்படும் தெரியுமா? பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனுக்கு. அது மாத்திரமல்ல, அங்கே அவனுக்கான ஆணை பிறக்கிறது, அவனுக்கான கட்டளை பிறக்கிறது. அங்கே ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. பலிபீடத்தில் நீ உன்னை வைக்கும் போது உன் வாழ்க்கையில ஒரு புதிய நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கம் வருகிறது. பழையன ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாகிருங்கள். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்த்து வந்து நிற்கிறார். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி எகிப்துக்கு வெளியே மேக ஸ்தம்பத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரோ, இன்னைக்கு உன்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். காயின் கிட்ட வந்து பேசினார். காயின் இருதயத்தை விட்டு கொடுக்கல. அவன் மட்டும், ஆண்டவரே அந்த வாசற்படியில் இருக்கிற பாவத்தை மாத்தி எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு கத்திருந்தா அங்கே விடுவிக்கப்பட்டிருப்பான். அவன் அதை செய்யல. இந்த கூட்டத்தில் வந்து சும்மா போறவங்களும் இருப்பாங்க. ஆனா நீயும் எப்படி போயிட்டேன்னா இனி ஒரு சான்ஸ் உனக்கு இப்படி கிடைக்குமா தெரியாது. அவர் இருப்பாரா தெரியாது. வாசல் அடைபடும் முன்னே உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். ஒரு மேக்சிமம் ஒரு 10 minutes நான் அதில் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாருக்காக கர்த்தர் பேசினார். ஆனா இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் சில காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். நான் அதுலேருந்து ஒரு விடுதலையை விரும்புகிறேன். எனக்கு உண்மையாகவே ஒரு விடுதலை வேணும். அப்படி சொல்றவங்க மட்டும் வெட்கப்படாம உங்க கையை நல்லா உயர்த்துங்க. எனக்கு உண்மையா அப்படி கையை உயர்த்துனாங்க, கண்களை மூடிக்கோங்க. எனக்கு முன்னாடி கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆசை, ஆனா இடம் இல்லை. ஆனா நீங்க நிக்கிற இடத்துல உண்மையா, யாரும் சும்மா கை தூக்கக்கூடாது. எந்த காரியத்துல நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை சத்தமா சொன்னா பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். இருதயத்தை திறந்து பேசுங்க, பேசுங்க. அந்த காரியத்தை சொல்லிட்டு வாயை திறந்து இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு கேளுங்க. பேசுங்க, பேசுங்க. அடிமை நான். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க.
ஆண்டவரே என்னை ஆட்கொள். ஷபா கலமாதா ரபாபா ரேமா மாமா லரபாபா கிரேமா மாமா ஷேமாமா கலோரோ. தெய்வமே தெய்வமே அடிமை. எந்த காரியத்திலிருந்து தம்பி விடுதலை வேணும் உனக்கு? சொன்னியா நீ ஆண்டவட்ட? பாடுங்க. எந்த காரியத்திலும் தங்கச்சி விடுதலை வேணும்? நான் உங்க பக்கத்துல வர போறது இல்ல. இதே போல கூடுகையில என்ன தொட்டவர் இன்னைக்கு உன்னை தொடும்படி வந்திருக்கிறா. என்னை வெளியே கொண்டு வந்துருங்க, என்னை வெளியே கொண்டு வந்துருங்க. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள நான் இனியும் இருக்க விரும்பல. சிம்சோனை போல எல்லாவற்றையும் இழந்து போக நான் விரும்பல. என்னை வெளியே கொண்டு வாங்க, என்னை வெளியே கொண்டு வாங்க. இப்ப வாயை திறந்து கேளு ஆண்டவர்கிட்ட, வாயை திறந்து கேளு. அழணும்னு தோணுது அழு, கண்ணீரோடு கேளு. லோத்து வருந்தி கேட்டது போல கேளு. கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சு தூக்கி விட விரும்புகிறா. கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சு தூக்கி. எத்தனை பேர் அவருக்கு உங்க கையை கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் அவருக்கு உங்க கையை கொடுக்க போறீங்க? அப்படியே நல்லா உங்க வலது கையை உயர்த்தி, அப்பா என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்கப்பாடு. வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து சொல்லு. எனக்கு விடுதலை வேணும். நான் அடிமையாய் தொடர விரும்பவில்லை. என் வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போக விரும்பவில்லை. அர்த்தமுள்ள வாழ்க்கை. என் வாழ்க்கையில் நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்ன தீர்மானம் வைத்திருக்கிறீரோ, அது என்னில் நிறைவேறும்படிக்கு என் கரத்தை பிடிப்பீராக. இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவீராக. ஒரு உறுதியான தீர்மானத்தோடு, ஒரு உறுதியான தீர்மானத்தோடு, ஒரு உறுதியான தீர்மானத்தோடு ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார் தம்பி. ஹalleluya, ஹalleluya. சில காரியங்களை நீ இப்பவே டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் மனசுல. வீட்டுல போய் அந்த செயல்களை நடப்பிக்கிற காரியங்கள் உன்னிடத்தில் இருக்குமானால் அதை உன்னை விட்டு அப்புறப்படுத்த ஒரு உறுதியான தீர்மானம், ஒரு உறுதியான தீர்மானம். உனக்கு லாபமா இருந்த நிறைய காரியம் அது உன்னை வேதனைப்படுத்துவதற்கு ஏதுவானது. அதை நஷ்டம் என்று தூக்கி எடுத்து விடு. உனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் பயன்படுத்தாதே. துர்க்குணத்துக்கு மூடலாய் பயன்படுத்தாதே. ஆண்டவரே, என் ஆசை, என் விருப்பம் ஒண்ணுமே வேண்டாப்பா. நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அது மட்டும் எனக்கு போதும். அதற்காக என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுமையும் நான் அடிமையாக, உமக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி, நல்ல ரெண்டு அப்படியே முழங்கால் போடுங்க. அப்படியே முழங்கால் போட்டு ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி. இப்ப நீங்க மனம் திறந்து பேசுறீங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூட போறீங்க, இயேசுவேன்னு கூட போறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென். இப்போ நல்ல சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க. என்னை விடுவியோன்னு சொல்லுங்க. என்னை மீட்டுக்கொள்ளோன்னு சொல்லுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி, அப்படியே கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சில உள்ளங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிக்கிறீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், இன்று உன்னுடைய அர்ப்பணிப்பு உண்மையான அர்ப்பணிப்பு என்றால் இனி உன் கழுத்துக்கு மேல அந்த அடிமைத்தனம் இருக்காது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியான ஒரு உனக்காக கொடி ஏற்றுவதை நீ உன் வாழ்க்கையில பார்க்க போற. யாரு சொன்னா நீ அடிமை என்று? நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள். நீ யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஆர்ப்பரிப்போடு மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார். சிலுவையில வெற்றி சிறந்தவர் இதோ உன்னை கம்பீரிக்க வைக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. இனி வாழ்வது நான் அல்ல,
இயேசுவே வாழ்கிறார். சொல் இந்த வார்த்தையை, நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே, நான் அல்ல, இயேசுவே, நான் அல்ல, இயேசுவே. ஷேரமா காலாரா ரேமாமாலாரா தாரா, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணி சொல்ல விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அல்ல. சத்தமா சொல்லு தம்பி, சத்தமா சொல்லு தங்கச்சி, நான் அல்ல, இனி நான் அல்ல, இயேசுவே, இனி நான் அல்ல, இயேசுவே, இனி என் சித்தம் அல்ல, அவர் சித்தமே. அப்படியே கைகளை உயர்த்து, கைகளை உயர்த்து. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல. அந்த மேகத்துக்கு கீழே கர்த்தர் உங்களை கொண்டு வர, அந்த மேகத்துக்கு கீழே கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். ஒரு புதிய பாதை உங்களுக்கு முன்பாய் திறக்கிறது, ஒரு புதிய வாசல் திறக்கிறது. உன் அடையாளம் மாறுகிறது. இனி நீ அடிமை அல்ல, இனி நீ அடிமை அல்ல, இனி நீ அடிமை அல்ல, இனி நீ தோற்று போனவன்கிற அடையாளத்தில் அல்ல. உன் மேல இருக்கிற தோல்வி மாற்றப்படுகிறது, ஜெயம் என எழுதப்படுகிறது. Jesus, Jesus, Jesus. உங்க சித்தம் தேவனுக்கு அடிமைகளா இருக்கு. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உமது அடிமை, நான் உமது அடிமை, நான் உமது அடிமை. சொல்லுங்க சத்தமா, நான் உமது அடிமை. எத்தனை பேர் உண்மையா உண்மையா ஒப்பு கொடுத்தீங்க? அப்படியே உங்க கரங்களை அப்படி நல்லா உயர்த்தி, உண்மையா நீ நினைச்சது நீ உன் வாழ்க்கையில நடக்காது, ஆனா அவர் நினைச்சது நடக்கும். அவர் நினைத்தது நடக்கும். அவர் நினைத்தது நடக்கும். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு நல்ல கைகளை தட்டி ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.